பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரவணன் நேராக போயிட்டு கதிரையும் செந்திலையும் மீட் பண்ணி, ஏண்டா அப்பா ஒருத்தன் அடிச்சிருக்கான், என்கிட்ட கூட சொல்லவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அவனை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பிடுறாப்புல. இங்கே முத்துவேல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் நின்று ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே போகிற நம்ம பழனி, ஏய் இங்கே என்னடா நின்றுக்கிட்டு இருக்க, உன்னை அடிக்கிறதுக்காக அங்கே வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, நீ 2 நாள் வீட்டை விட்டே வெளியில் வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு பயந்துக்கிட்டு நான் வீட்லேயே இருக்கணுமா, அவனுல இப்பயே வர சொல்லு, ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வாய்ஸ் அவள் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படி விட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கேருந்து தான் வந்தாப்புலன்னு தெரில, சரவணை ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டாரு பாரு, தொப்புன்னு போய் பைக்லேயே அடித்து கீழே விழுகுறாப்புல. ஸோ நம்ம சரவணன் ஒரு ஆளாக எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பழனி ஃபோன் பண்ணி செந்தில், அதுக்கப்புறம் நம்ம கதிர், இவங்க 2 பேர்த்தையும் வர வச்சிட்றாப்புல. அவங்க 2 பேரும் பிரச்சனையை தடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்து சரவணோட சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் போட்டு அடின்னு அடித்து பின்னி நவுத்திடுறானுங்க. ஸோ அடிப்பட்ட முத்துவேல் நேராக வீட்டுக்கு தான் கட்டு போட்டுக்கிட்டு வராப்புல. இப்போ வீட்லேயும் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது. நம்ம சக்திவேல் அருவாளை எடுத்துக்கிட்டு அவங்கள வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு கிளம்புறாப்புல. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ராஜியோட அப்பா இருந்துக்கிட்டே இல்லை நம்ம இப்போ விவேகத்தோடு செயல்படணும், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. போலீஸும் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. நேராக பழனி நம்ம பாண்டியனை பார்க்கறதுக்காக போய் நம்ம பாண்டியன்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம பாண்டியனுக்கு அது வரைக்கும் எதுவுமே தெரியாது. அவருக்கே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.